அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன். பிறந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என நாம் பிரார்த்திக்கின்றோம். இன்றைய காலை நேர பிரதான செய்திகளோடு நான் டில்ஷாட் தேவதாசன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள். தேர்தல் சட்டங்களை மீறியதாக தெரிவித்து 101 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபடும் இந்திய மீனவர்களின் படகுகளை அரச உடைமைக்கு ஆக்குவதற்கு நடவடிக்கை. சிரியா விவகாரத்தில் ரஷ்யாவின் ஒப்புதலை நிறைவேற்றுவதன் மூலம் அமெரிக்காவின் செயற்பாடுகளை தடுக்க முடியும் என இந்தியா தெரிவித்துள்ளது. விரிவான செய்தி. தேர்தல் சட்டங்களை மீறியதாக தெரிவித்து 101 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தேர்தல் சட்ட மீறல்கள் குறித்து 122 முறைப்பாடுகள் தமக்கு கிடைக்கப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன குறிப்பிட்டுள்ளார். அதிகளவான முறைப்பாடுகள் மத்திய மாகாணத்தில் பதிவாகியுள்ளது எனவும் பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்தில் 8 பிரதேசங்களில் நாளை முதல் எதிர்வரும் 24ஆம் திகதி வரை 2 மணித்தியால மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவிக்கின்றது. அதன்படி காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளது. அம்பலாங்கொடை, ஹொரணை, களுத்துறை, பண்டாரகம, ஸ்ரீ ஜெயவர்தனபுர, ஹோமாகம, ரத்மலானை மற்றும் தெய்வலை ஆகிய பகுதிகளிலேயே இவ்வாறு மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளது. கடுவளை ஊடாக அமைக்கப்படும் அதிவேக வீதியின் மின் கட்டமைப்பு நிர்மாண பணிகள் காரணமாகவே இவ்வாறு மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளதாக இலங்கை மின்சார சபை கூறியுள்ளது. மெகாஹெர்ட்ஸ் மீடியனுக்கும் அதிகமான தொலைபேசி சமிச்சைகளை கொண்ட கம்பியில்லா தொலைபேசிகளை விற்பனை செய்த 37 வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு நகரின் சில பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போது இந்த வர்த்தக நிலையங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த வேலை திட்டத்தின் மூலம் இதுவரை 56 விற்பனை நிலையங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். 50 லட்சம் ரூபாவுக்கும் அதிகம் பெறுமதி கொண்ட இதுபோன்ற கையடக்க தொலைபேசிகளை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கடந்த சில தினங்களில் கைப்பற்றியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் இந்த சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. கொழும்பு புறக்கோட்டை, வெள்ளவத்தை, பம்பலப்பிட்டி, கொள்ளுப்பீட்டி போன்ற பகுதிகளில் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்றது என போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபடும் இந்திய மீனவர்களின் படகுகளை அரச உடைமையாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபடுவதை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் ராஜிதா சேனாரத்ன குறிப்பிட்டுள்ளார். எனினும் கைது செய்யப்படும் இந்திய மீனவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் எனவும் கடற்றொழில் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்திய மீனவர்கள் வடக்கு, புத்தளம் மற்றும் கட்பெட்டி போன்ற கடற்பரப்புகளில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபடுவதை தடுப்பதற்கு மீனவர்களுடனான பேச்சுவார்த்தைகள் போதுமான தீர்வாக அமையவில்லை என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சட்டமா அதிபர், வெளிவிவகார அமைச்சு மற்றும் பாதுகாப்பு அமைச்சு உள்ளிட்ட பல முக்கிய தரப்புகளுடன் கலந்துரையாடிய பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக கடற்றொழில் அமைச்சர் ராஜிதா சேனாரத்ன மேலும் கூறியுள்ளார். இலங்கை மத்திய வங்கி நேற்றைய தினம் வெளியிட்ட நாணய மாற்று வீதங்களை சுமந்து வரும் பிஸ் ஃபர்ஸ்ட் தொகுப்பு அடுத்து ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யமான தகவல்களை சுமந்து வரும் என்டர்டைன்மெண்ட் ஃபர்ஸ்டில் இன்றும் புதிய திரைப்படம் ஒன்றின் பார்வை காத்திருக்கின்றது. ஊ என்ற திரைப்படத்தின் காட்சிகள் எமது என்டர்டைன்மெண்ட் ஃபர்ஸ்டில் அடுத்து. ஓபன் பண்ணா
பக்கத்து ஊர்ல ஒருத்தன் ஜெயிச்சானா அவனுக்கு பாராட்டு விழா நடத்திருக்கேன். அடுத்த ரோட்ல ஒருத்தன் ஜெயிச்சானா அவனுக்கு கவிதை எழுதிருக்கேன். கூடவே இருக்கிற ஒருத்தன் ஜெயிச்சா மட்டும் ஏன்டா உங்களால தாங்கிக்க முடியல? காதல் என்பது ஒரு மரம் மாதிரி. நினைக்கிற வரைக்கும் சந்தோஷம், நினைச்சதுக்கு அப்புறம் ஜலதோஷம். நீ கட்டிக்கு போற பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம். நான் சீரியஸா பேசுறேன்டா. ஓ, இந்த படத்து ஹீரோ இல்ல நீ? வாய்ப்பே இல்லையே. எங்கேயோ போறேன். நம்ம எல்லாரும் ஜெயிலுக்கு தான் போனோம். எக்ஸலென்ட். ஆல்கஹால்னு எப்படி சார் பேர் வந்துச்சு? ஆளுக்கால் அடிக்கிறதுனால தான்டா இதுக்கு பேரு ஆல்கஹால். இவ்வளவு நாள் நீ எங்கேயா இருந்த? என்ன லண்டன்ல இருந்தீங்களா? சார் நான் சொல்றேன் சார். சில நேரம் வாயில பேசுறான். He is the biggest star in the world, ரா. சம்டைம் பேசுறான். நீங்க தான் அந்த வாயிலேயே படம் காட்டுற குரூப்பா? இவரு வாயில சொல்ல மாட்டாரா, விஷுவல்ல காமிப்பாராம். அடுத்து மியூசிக் டைரக்டருக்கு டியூன் ஓகே ஆம்டா. இவரையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சார். புரிஞ்சு போச்சு, இது சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டா? இந்த விஸ்காம் படிச்ச பசங்களோட தொல்லை தாங்க முடியல. இருந்தாலும் பிரில்லியண்டா தான் இருக்கானுங்க. நம்ம ஈகோ அதை ஒத்துக்க மாட்டேங்குதே. இலங்கையின் அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்து செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. அந்த அழகிய காட்சிகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. எமது மதிய நேர பிரதான செய்தியை பிற்பகல் 1 மணிக்கும், எமது மணித்தியால செய்தியை 10:25க்கும் எதிர்பாருங்கள். மனதிற்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். வணக்கம்.